அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக மாந்தம் என்று சொல்லக்கூடிய நோய்க்கான காரணங்கள் மற்றும் அதற்கான அறிகுறிகள், அதை தீர்ப்பதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை துளசியை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ பயன்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட மூலிகைகளின் அளவுகளை பார்க்கலாம். துளசி 10 கிராம், ஓமம் 10 கிராம், திப்பிலி 10 கிராம், சுக்கு 10 கிராம், இந்துப்பு 10 கிராம், நாட்டு பசுனை தேவையான அளவிற்கு, பெருங்காயம் 10 கிராம், சீரகம் 10 கிராம், மிளகு 10 கிராம். நாம் ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக சமநெடை எடுத்து வைத்துள்ளோம். அதில் துளசியை தவிர்த்து மற்ற பொருட்களை பொன்னிறமாக வறுத்து எடுக்க வேண்டும். பெருங்காயத்தை மட்டும் நாட்டு பசுநெய்யில் பொரித்து எடுக்க வேண்டும். ஆகையால் தேவையான அளவிற்கு நாட்டு பசுநெய் விட்டு காய்ச்சவும். நன்றாக பொரிந்துவிட்ட பெருங்காய துண்டை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக ஓமம் 10 கிராம், நன்றாக வறுத்துவிட்ட ஓமத்தை தனியாக எடுத்துக்கொள்ளலாம். திப்பிலி 10 கிராம், பொன்னிறமாக வறுத்த திப்பிலியை ஏற்கனவே வறுத்து எடுத்த பொருட்களுடன் சேர்க்கவும். தூய்மை செய்து எடுத்து வைக்கப்பட்ட சுக்குத்துண்டு 10 கிராம், நன்றாக வறுத்த சுக்குத்துண்டையும் எடுத்துக்கொள்ளலாம். ஜீரகம் 10 கிராம், பொன்னிறமாக பொரிந்த ஜீரகத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். மிளகு 10 கிராம், பொன்னிறமாக வறுத்த மிளகை மொத்த பொருட்களுடன் சேர்க்கவும். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற?
உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.